ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிகளுக்கும் சொல்ல இருக்கேன். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே குரு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இது நல்ல விஷயமா? நல்ல விஷயந்தான். ஆனால் சனி பகவான் அர்த்தாசம் சனியாக விளங்கி வருகிறார். ஒரு நல்லதுன்னா ஒரு கெட்டது இருக்கு. சரி, ஓகே, இதை விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்திலே ராகு பகவானும் 9ஆம் இடத்திலே கேது பகவானும் இருக்காங்க. குரு 7ஆம் இடம் 8ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த 3 இடத்துல வரப்போகிறார். இந்த வருடம் 2 பயிற்சி இருக்குது, அதில் இந்த 2 வந்துடுவார். இப்போ இதை வைத்து பார்க்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும்போது, இந்த வருட புத்தாண்டு பலன் வருடத்தில் ஆரம்பத்தில் இருந்து ஒரு 2 மாதங்கள் நல்லா தான் போகும். நல்லா போகணும்னு சொல்ல முடியாது. மனைவி உறவாலையும் மனைவியாலும் பங்குதாரர்கள் கூட்டாளிகள் மூலிமா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களை திருத்துவாங்க, கவனத்தை கொண்டு வருவாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். இந்த ஒரு 2-3 மாதம் கழிஞ்ச ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி ஒரு பிரச்சனை வரும். அது என்ன பிரச்சனை தெரியுமா? டக்குன்னு உங்கள் பேர் கெட்டு போகிறது. வேலையில் இருந்தால் வேலை சரியாக வரல, செய்யலை, வேலை செய்யாமல் யாரோடையும் பேசுகிறீங்க, அரட்டை அடிக்கிறீங்க, அதில் கவனமாக இருக்கிறதில்ல, வேலையில் தப்பு பண்ணிடுறீங்க, இதெல்லாமே வரும். அது மட்டும் இல்லை, தொழிலில் நஷ்டங்கள், பிரச்சனைகள், யாரோட கூட்டு வைக்கக்கூடாது அவங்களோட போய் கூட்டு வைக்கிறது, இதெல்லாமே நடக்கும். அது வியாபாரத்தில் இருக்கட்டும், தொழிலில் இருக்கட்டும், இது நடக்கும். இது மட்டும் இல்லை, வீண் வம்பை விலை கொடுத்து வாங்குவீர்கள். அது எப்போது? இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து 2-1 மாதங்கள் முடிந்த பிறகு ஒரு 4-5 மாதங்கள் இந்த பலன் கண்டிப்பாக நடைமுறையில் இருக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவை அறிந்து பேச வேண்டும். எதுக்கு பேசணும், எதுக்கு பேசக்கூடாதுன்றது புரிஞ்சுக்கணும். நண்பர்கள் உறவினர்களை மதித்து நடக்கணும். அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. கொடுத்தா கண்டிப்பாக அதை நிறைவேற்றிடணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும். அது பெரும்பாலும் தலையில் ஏற்படும், காலில் ஏற்படும். முடி அடின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தலை கால் இந்த 2 பாகத்துலையுமே பிரச்சனை வரும். எண்ணம் செயல் அந்த முயற்சி எல்லாமே இது வரைக்கும் நல்லா தான் போயிருந்துருக்கும். இந்த அடுத்து வரும் இந்த 4-5 மாதங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். திசை திருப்பி விடப்படுவார், படுவீர்கள். உதாரணம் சொல்லணும்னாக்கா, என்னப்பா நீ அந்த இடத்துல ஒர்க் பண்ண, ஒரு வேலையில் ஒரு பிரயோஜனம் இல்லை, உனக்கு போஸ்டிங்கும் வரல, சம்பளமும் ஏற்றலை, எதுக்கு நீ அங்கேருந்து கஷ்டப்படுற, இப்படி தான் சொல்லுவாங்க. சொல்ல வைக்கப்படுகிறார்கள். அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டமசை நடக்குது, அஷ்டம குருவும் வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ரொம்ப மௌனியாக கவனமாக இருக்கணும். சரி, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், அதுப்பா வரட்டும், இப்படி தான் சொல்லணும். அப்படியா சொல்கிறீங்க? அப்போ உடனே நான் மாறிடுறேன் வேலை மாதிரிக்கு அப்படின்லாம் போடாது. நான் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதை நீங்கள் கவர்மெண்ட் வேலை எந்த பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அதனால் கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயங்களே ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும். கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும், அதையும் பார்த்துக்கணும். இதெல்லாமே இந்த மத்தியம காலகட்டத்தில் நடக்கும். அதன் பிறகு பார்த்தீங்களானால் ஆரம்பத்தில் உங்களுக்கு அரசியலோ சரி, சினிமாவிலையும் சரி, சமூகம் சார்ந்த திறமை வாய்ந்த துறைகளில் சரி ஒரு முன்னுதாரணமாக இருந்திருப்பீங்க, ஒரு ரோல்டு மாடலாக இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மாறி உல்ட்டாவாக இருக்கும். இவ்வளோ நேரம் அவனையா நம்ம நினச்சிருந்தோம், அவனை போய் ஃபாலோ பண்ணணுன்னு சொன்னனப்பா, அவனை ஃபாலோ பண்ணது வேஸ்ட், அவனே சரியில்லை,
அப்புறம் எப்படி நம்ம அவனை ஃபாலோ பண்ணுறது? ஒரு தலைவன் சரியில்லைன்னா தொண்டன் எப்படி இருப்பான்? அப்படி தான் சொல்லப்படுவது. ஒரு தலைவன், ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவங்க சரியாக இருந்தால் தான் தொண்டர்களும் சரியாக இருப்பாங்க. இப்படி தான் நிகழப்போகுது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய இறை வழிபாடுன்னு பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். இந்த குருவுக்கு அதிதெய்வதை முருகப்பெருமான் தான். பெரும்பாலும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்கிறதில்ல. கடற்கரை ஓரம் உள்ள எந்த முருகர் கோயிலாக இருந்தாலும் போகலாம். திருச்செந்தூர் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பல கோயில்கள் கடற்கரை ஓரமாக முருகர் பெருமான் கோயில்கள் இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிச்சி போயிட்டு வரலாம். கடல்ன்றது மட்டும் எடுத்துக்கக்கூடாது. நீர்நிலை சார்ந்த முருகப்பெருமான் கோயிலுக்குள்ள போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. இது இல்லாமல் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மூவரும் சேர்ந்த அம்சம் தத்தாத்திரேயர் சொல்லுவாங்க. அந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப வந்தது. தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது தான். இது சூட்சும தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இவர் தத்தாத்திரேயர் அவ்வளோ யாரும் வணங்க மாட்டாங்க. ஓரளவு பேர் தான் சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்க தான் வணங்குவாங்க. அதை வணங்கினாக்கா அதீத சக்தி கிடைக்கும். நல்லா கேட்டுங்க. எப்படி உக்கிர தெய்வம் அதீத சக்தியை கொடுக்குதோ, அப்போ பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 பேர் சேர்ந்த சக்தி இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய சக்தி அது. அப்பேற்பட்ட அந்த தத்தாத்திரேயை வணங்க வேண்டும். ஆனால் தத்தாத்திரேயை வணங்கும் பொழுது உங்களுடைய சொல், செயல், ஒழுக்கம், உங்களுடைய நடைமுறை, பழக்க வழக்கங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இதில் ஏதாவது தப்பு நடந்ததுன்னா கண்டிப்பாக தப்பு தான் நடக்கும், தண்டனை கிடச்சிடும். செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது அனாதை குழந்தைங்களுக்கு, அதுலேயும் பெற்றோர்கள் இழந்து, சில பேர் பெற்றோர் பெற்றுட்டு தெரியாமல் விட்டுட்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட குழந்தைகளாக இருக்கலாம். இல்லைன்னா கஷ்டத்தில் சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பெற்றோர்கள் வந்து பார்த்துன்னு போயிட்டு வந்துருப்பாங்க. நாளடைவில் அவங்களும் இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு போயிட்டு பெரும்பாலும் உணவு கொடுக்கறது எல்லாமே கொடுப்பாங்க, அது விஷயம் வேறு. துணிமணி கொடுக்கறது அது விஷயம் வேறு. கல்விக்கு உதவி பண்ணணும். கண்டிப்பாக குழந்தைங்களாக தான் படிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அந்த படிப்புக்கு உதவி பண்ணணும், ஒரு சைடு சப்போர்ட்டாக இருக்கணும். இப்போது படிக்கிறாங்க, அது விஷயம் விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவாங்க, தன்னுடைய திறமைக்கேற்ற படிப்புன்னுவாங்க. அதை நீங்கள் பார்த்து அந்த குழந்தைக்கு எது பிடிக்குதோ அதை சேர்த்து விடலாம். அதுக்குண்டான காசு கொடுக்கலாம், நீங்கள் மட்டும் கொடுக்கலாம், இல்லை குரூப்பாக சேர்த்து கொடுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். கை காட்டி விடலாம். நிறைய ட்ரஸ்ட்லாம் வச்சுருக்காங்க, தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே செய்வாங்க. அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், அவ்வளோதான். அதை பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். வருட முடிவிலேயே உங்களுக்கு நன்மை தர கிரகங்கள் காத்திருக்கிறது. ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க, நடுவில் ஒரு 4-5 மாதங்கள் இப்படி தான் போயின்ட்டுருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக நல்லது செய்யும். எப்பவுமே ஒரு சோதனை வந்த பிறகு தான் நல்ல நேரம் வரும். அந்த சோதனையை சாதனையாக்கி நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுக்கு என்ன தேவை? பொறுமை, நம்பிக்கை. ஆன்மீகத்தில் இதுதான் சொல்லப்படுது. இந்த 2மே கடைபிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். கவனமாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும். இன்னும் ஒரு வியாழக்கிழமையில் விரதமாக இருந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அதுவும் மௌன விரதமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். தப்பே கிடையாது. அதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக இருந்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு விசேஷமான இந்த பராபவோட தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் பார்க்கும் பொழுது நல்லா கேட்டுங்க. இனிப்புகள், பழங்கள், உணவு, இது 3 சேர்த்து கொடுக்கணும். இனிப்பு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கூட ஒரு பழம், ஒரு வாழைப்பழமாக இருக்கலாம், எந்த பழமாக இருந்தால் கூட இருக்கலாம். பெரும்பாலும் வாழைப்பழம் கொடுக்கணும் நல்லது. இதோடு நீங்கள் தானதம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி இந்த பராபவோட தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல விஷயம் நடந்து நல்ல பலன்கள் ஏற்பட்டாலும் நடுவிலே ஒரு 5-6 மாதங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகளை சமாளித்து வந்தாலும் அடுத்து வரும் ஒரு 4 மாதங்கள் ரொம்ப அமோகமாக இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்கள்
எல்லா நாளும் பெற்று வாழப்போறீங்கன்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்ல போகிறேன். இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலனும் சரி, சனி பயிற்சி பலனும் சரி, மகர ராசிக்கு நல்லா இருக்குது, டாப்பாக இருக்குது. நான் சொல்லலை, எல்லாருமே சொன்னாங்க, நானும் தான் சொன்னேன். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. இந்த பராபவ வருடம் ஆரம்பிக்கும் போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல சனி பகவான், 6, 7, 8 இந்த 3 இடத்துலையும் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துக்கு வருவார், 8ஆம் இடத்துக்கும் வருவார். இப்போ அதுக்கு நான் பலனை பார்க்கலாமா? அப்போது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருட ஆரம்பத்திலே ஒரு 2 மாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விட்டதை பிடிப்பீங்க, முயற்சியால் ஜெயம் சொல்லுவாங்க. முயற்சியில் விடாமுயற்சி, தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தப்பா கிடச்சிச்சுப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி தான் பண்ணணும். மனைவி வழி உறவு மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும், சகோதர உதவிகள் கிடைக்கும், திறமைகள் வெளிப்படும், தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே ரொம்ப டாப்பாக இருக்கும். உங்களுக்கு தைரியத்தோடு துணிஞ்சு இறங்கிடுவீங்க, செஞ்சிடுவீங்க. இதனால் இந்த வரைக்கும் பயம் தயக்கம் இல்லாமல் போயிடும். எல்லாமே தான் நடக்க போகுது. ஆனாலும் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உணவு வகையில் கவனமாக இருக்கணும். கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது. அப்பப்போ உடம்பை பார்த்துக்கணும். பிரயாணங்கள் பண்ணும்போதும் கவனமாக இருக்கணும். நீங்கள் பயணிக்கும் போதும் சரி, நீங்கள் அடுத்தவங்க வண்டியில் பயணிக்கும் போதும் சரி, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 2 மாதங்கள். அதன் பிறகு பார்த்தீர்களானால் உங்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் ஆரம்பத்தில் 2 மாதம் இருந்து தான் இருக்கும். படிப்படியாக தான் குறைய போகுது. அடுத்து வரும் 4 மாதங்கள் உங்களுக்கு கடன் கண்டிப்பாக குறையிறது கண்டிப்பாக தெரியும். இப்போது நம்ம தண்ணியை திறந்து விட்டோம்னா அந்த தண்ணி குறைஞ்சிட்டே வரும். ஒரு பைப்பில் தண்ணியை விட்டுட்டு பக்கெட்லேருந்து ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா தண்ணி இறங்கும், அப்படியே குறைஞ்சிட்டே வரும் வெளியே போகும்போது. அது மாதிரி தான் குறைஞ்சிட்டே வரும் உங்களுடைய கடனும். உங்களுக்கே தெரியாது அது எப்படி குறையும், ஏதா குறையும் தெரியாது. அதுக்குள்ள வழிகள் கிடைக்கும். அதுக்கு தானே அந்த நேரங்காலம்னு சொல்கிறோம். அதுக்கு தானே ஜோதிடம் பார்க்குறோம். முக்கியமான விஷயங்களுக்கு தானே ஜோதிடம் பார்க்கணும். எல்லாத்துக்குமா ஜோதிடம் பார்க்கணும் அப்படி கிடையாது. அப்படி இருக்காங்க ஜோதிட பைத்தியங்கள்னு இருக்காங்க. எப்படி கெட்ட பழக்கங்கள் இருக்கவங்களாமே விடிக்கல்ல போய் அந்த கெட்ட பழக்கத்தில் போய் ஈடுபாடு பண்ணுவாங்க. இப்போது நடந்துகிட்டு தான் இருக்குது. அது மாதிரி தான் ஜோதிடத்தில் பைத்தியமாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஜோசியம் பார்ப்பாங்க. வெளியே போகிறதுக்கு பார்ப்பாங்க, ஒரு பிரச்சனை வந்தால் பார்ப்பாங்க, ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பார்ப்பாங்க, முடிக்கணும்னா பார்ப்பாங்க, எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே கிடையாது, அது ஜோதிடம் அல்ல. வேறு என்ன முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம், நம்மளால் முடியாத விஷயங்கள் பார்க்கணும். அதுதான் விஷயம். அப்போல்லாம் வந்து நிறைய நல்ல நண்பர்கள், நல்ல சூதுவாதி தெரியாத வந்தாங்க. இதை அண்டர்லைன் பண்ணுறேன் கேட்டுங்க. சூதுவாது தெரியாதவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். இப்போ இருக்காங்களா? இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, நிறைய பேர் இல்லை. அப்போ இப்போ கண்டிப்பாக ஜோதிடம் பார்க்கணும், அதுக்குண்டான ஃபீஸ் கொடுத்து பார்க்கணும், கன்சல்டிங் பார்க்கணும், சைக்கியாட்ரிஸ்ட் போய் பார்க்கணும், உளவியலாக பார்க்கணும், இது மாதிரிலாம் பார்க்கணும். இப்போல்லாம் அருள்வாக்கு போய் கேட்கணும். இப்போ எல்லாமே எல்லாம் கேட்டு அப்படி தான் பண்ணணும். அப்போல்லாம் அப்படி கிடையாது. கூட இருக்கவங்களே நல்லவங்களாக இருப்பாங்க, சொந்தக்காரங்களே நல்லவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் ஒரு சில பேர் தான் கெட்டவங்களாக இருப்பாங்க, அது எப்பயுமே உண்டு. நண்பர்களும் நல்லவங்களாக இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, காலம் மாறிடுச்சு, நவீன யுகமாக போயிடுச்சு. போட்டி பொறாமை நிறைய வந்துடுச்சு. நீ பெரியாளா நான் பெரியாளா, நீயா நானா பார்க்கலாம், இப்படி தான் இருக்காங்க. அதுவும் பழி வாங்குறதுல இருக்குது. பாருங்கள், ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா அவன் திருப்பி பதில் சொல்லணும். இப்போலாம் சொல்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒருத்தர் பேசிட்டாருன்னா அது அப்படியே ஒன்று எதிர்த்து பேசுறது.
ஏன் விட்டு தான் பாருங்களேன். அவங்க உங்களை பேசினா அவங்களுடைய அந்த பலனை அவங்க அனுபவிக்க போகிறாங்க. நிச்சயமாக கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்களாம் ஏன் அதை கையில் எடுத்துக்கிறீங்க? இப்போது காவல்துறை, சட்டத்துறையெலாம் எதுக்கு இருக்குது? தண்டிக்கிறதுக்கு தானே இருக்குது. நாமே அதை கையில் எடுத்துக்கிட்டால் அவங்களாம் செய்யலைனா தான் நம்ம கையில் எடுக்கணும். அது ஒரு தர்மம் இருக்குது. யாருமே செய்யலைன்னா நம்ம கையில் எடுக்கலான்ற ஒரு தர்மம் இருக்குது. அவங்களால முடியலனா தான். அது மாதிரி முயன்று பாருங்கள், கண்டிப்பாக முடியும். அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். கவனமாக இருக்கணும். முன்பின் யோசிக்காமல் எதுவும் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. கொடுக்கவங்களுக்கு கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பிரச்சனை வரும், அது கவனமாக இருக்கணும். அரசியலில் ஆரம்பத்தில் கொஞ்சம் நன்மையாக இருந்தாலும் அடுத்து வர காலங்களில் தொடர் அந்த பலன்கள் கிடைச்சாலும் ஒரு 6-7 மாதம் கழிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கவனம் வேணும். யாருக்கு? மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல ஒரு 6-7 மாதங்கள் நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு. அந்த நேரம் வரும்போது கவனமாக இருக்கும். உங்கள் ராசாதிபதி சனி பகவான். சனிக்குடைய பிரீத்தி என்னென்னா, சனி பகவானுக்கு வழிபடலாம். சனிக்கிழமையை எல் தீபம் போட்டு வழிபடலாம். ஆஞ்சநேயர் வழிபடலாம். விநாயகரை வழிபடலாம். காலையில் விநாயகர், மாலையில் ஆஞ்சநேயர், இவ்வாறு தான் வழிபட வேண்டும். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். சனி பகவான் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி அவர். அது இல்லாமல் சிவ அம்சத்திலே திருநீலகண்டர் அவதார சிவபெருமானை வழிபட்டு வரலாம். அதே மாதிரி பெருமாள் அம்சத்திலே கரிய நிற பெருமாள் அப்படின்னு இருக்கார். அந்த கரிய நிற பெருமாளை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் வழிபட்டு வந்தாலே அந்த நன்மை நடக்கும். கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்கும். தான தர்ம வகையில் பார்க்கும் பொழுது நீண்ட நாள் நோய் நொடியாக இருக்கவங்களுக்கு உதவி பண்ணலாம். எனக்கு வந்து இது எவ்வளோ பார்த்துட்டேன். ஆங்கிலோ மெடிசன் எடுத்தேன், சித்தாவில் பார்த்தேன், ஹோமியோபதி பார்த்தேன், எதுவுமே செட் ஆகலைன்னு. அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணலாம். உங்களுக்கு தெரிந்த நல்ல மருத்துவர் தான் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கலாம். அந்த உதவி செய்யலாம். அவங்கள அதிலேருந்து வெளியே கொண்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். அது ரொம்ப சிறப்பு. அது இல்லாமல் பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு, பிச்சைக்காரங்க நான் சொல்ல மாட்டேன். இப்போ எப்படி உடல் ஊனமுற்றவரை மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி பிச்சைக்காரர்கள் சொல்லக்கூடாது. அதற்கு தான் ஏழை எளியவர்கள்னு சொல்கிறது. அந்த ஏழை எளியவர்கள், வறுமையில் இருப்பவர்களுக்கு, விகாரமாக இருக்கும் தோற்றத்தை கொண்டவர்களுக்கு உதவி பண்ணலாம். இந்த மாதிரிலாம் இருக்காங்களா? இருக்காங்க. நீங்கள் பார்க்கணும், தேடி கண்டுபிடிக்கணும். இருந்த இடத்துலையே வருவாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம தான் போகணும். நம்ம போய் செஞ்சால் தானே நம்மளுக்கு அந்த நன்மை நடக்கும், நல்ல காரியம் நடக்கும். தான தர்மங்கள் நம்ம தானாக விரும்பி போய் செய்யணும். அதுதான் அப்படி சொன்னேன். ஆனால் உங்களுக்கு மத்தியம பாகத்திலே நன்மையான விஷயங்கள் நடக்கும். முதல்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லது நடக்குங்க. விட்டதை பிடிச்சிருவீங்க. இழந்ததை மீண்டும் பெறுவீர்கள். போன வாழ்க்கை வந்துடுச்சு அப்படி சொல்லுவோம். அது மாதிரிலாம் வந்துடும். இருந்தாலும் வருட முடிவிலே சில பிரச்சனைகள் வந்து போகும். உங்களுக்கு கூட இருந்தவங்களே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நண்பரும் விரோதியாக மாறுவாங்க, உறவினர்களும் விரோதியாக மாறுவாங்க, மாற்றப்படுவார்கள். அதுக்கு அந்த நேரங்காலம் வரும். அப்போ கவனமாக இருக்கணும். அப்போ தான் நான் சொன்ன இந்த இறை வழிபாடு தானே பண்ணிட்டு வரணும். நேரம் நல்லா இருக்கும்போது கோயிலுக்கு போக வேணாம்னு சொல்லலை. நேரம் நல்லா இருக்கும்போதும் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அது யாருமே கடைப்பிடிக்கிறதில்ல. அப்படி தான் நேரம் நல்லா இருக்கே, நம்ம ஏன் போய் பார்க்கணும், வீட்டில் சும்மா கும்பிட்றோம், அது போதாதானே? அப்படி அல்ல. நல்லா இருக்கும் போதும்
நம்ம இறை வழிபாடு பண்ணால் நடக்காததும் நடக்கும். இந்த காலத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நல்லா இருக்கும்போதும் கோயிலுக்கு போயிட்டு வாங்களே, அப்போ இன்னும் பலன் அதிகமாகும்ல, 1 2 ஆகும்ல. அது ஏன் என்ன செய்ய மாட்டேறீங்க? கஷ்டப்பட்டால் தான் கோயில் போகணுமா? அப்படிலாம் கிடையாது. நல்லா இருக்கும்போதும் போயிட்டு வரலாம். வருட முடிவிலே சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொல்லி, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட இந்த விஷயங்கள், உங்கள் திறமை வெளிப்படாமல் இருந்த விஷயங்கள், நீங்கள் யாரும் தெரியாமல் இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு வந்து முக்கிய ஒரு உதாரண புருஷராக நீங்கள் திகழப் போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.